திருவள்ளூர் பெரியபாளையம் அருகே இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் அமோனியா வாயு கசிந்த விவகாரத்தில் தற்போது அந்த தொழிற்சாலையில் இருந்து அமோனியா வாயுவை வெளியேற்றும் பணி தற்போது தொடங்கியிருக்கிறது. அமோனியா வாயு கசிவால் தொழிற்சாலையில் வேலை செய்த 18 பேர் உயிரிழந்த சம்பவம் நாட்டையே உலுக்கிய நிலையில் இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் இருந்து அமோனியா வாயுவை அகற்றும் பணி தற்போது தொடங்கியிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். தொழிற்சாலையை சுற்றி 500 மீட்டர் சுற்றளவு தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. திருவள்ளூர் இறால் பதப்படுத்தும் ஆலையில் அமோனியா வாயுவை அகற்றும் பணி தற்போது தொடங்கியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மோகன் வழங்கிட கேட்கலாம். மோகன், வணக்கம். இதுகுறித்த விரிவான தகவலை பதிவு பண்ணலாம். வணக்கம் ஓவியா. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த கன்னிகைப்பேர் பகுதியில் பார்த்தோம்னால் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு 18 பேரை பலி கொண்ட அந்த கடல் சார் உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலையில் தற்போது மீதமுள்ள அமோனியா வெளியேற்றும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தற்போது அந்த பணியும் துவங்கி உள்ளது. இந்த பகுதியில் பார்த்தோம்னால் அதாவது கன்னிகைப்பேர் அந்த தொழிற்சாலையை ஒட்டியுள்ள சுமார் 300 மீட்டர் அளவு அதாவது ரெட் ஜோனாக கருதப்பட்டு அந்த பகுதிக்கு யாரும் வரக்கூடாது என தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதே போன்று 500 மீட்டர் தொலைவில் மக்கள் நடமாட்டம் இருக்க வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக அந்த அமோனியா வாயுவை வெளியே எடுக்கும்போது அதாவது அதுக்கென்று தயார் செய்யப்பட்டுள்ள சட்ட வல்லுநர்கள் குழு தற்போது உள்ளே அந்த பணியை செய்யும் பணி மேற்கொண்டு வருகின்றனர். இதனால் இந்த பகுதிக்கு யாரும் வர வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மருத்துவ குழு, காவல்துறையினர், அதே போன்று தீயணைப்பு மீட்பு படையினர், அதே போல NDRF, அதே போல TNNDRF உள்ளிட்ட அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட குழுவினர் மட்டும் தற்போது தொழிற்சாலை உள்ளே அந்த அமோனியா பாதுகாப்போடு வெளியெடுக்கும் பணியை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக ஏதேனும் அசம்பாவிதம் அதாவது அமோனியா அந்த வாயு கசிவு ஏற்பட்டால் அதை அணைப்பதற்காக 5 டேங்கர் லாரிகளில் நீர் முழுமையாக நிரப்பப்பட்டு தொழிற்சாலைக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. அதாவது இந்த தொழிற்சாலைக்கு அருகே உள்ள அந்த 716 என்று அழைக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை, அதாவது சென்னை திருப்பதி செல்லக்கூடிய முக்கிய நெடுஞ்சாலை அந்த தொழிற்சாலையிலிருந்து சுமார் 10 மீட்டரிலேயே உள்ளது. இதனால் அந்த தொழிற்சாலை முடக்கப்பட்டு வாகனங்கள் மாற்று வழிகள் அனுப்பப்பட்டு வருகிறது. அதாவது சென்னை மார்க்கத்திலிருந்து ஊத்துக்கோட்டை செல்லும் வழியான உள்ள பகுதி தாமரைப்பாக்கம் கூட்டு சாலை, அதே போன்று புதுவாயில் பகுதியாகவும் ஊத்துக்கோட்டையில் சென்னை செல்லக்கூடிய வாகனங்கள் வடமதுரை செக் போஸ்ட் அமைக்கப்பட்டு அங்கிருந்து மாற்றுப்பாதையில் அமைக்கப்பட்டு வருகிறது. மாவட்ட ஆட்சியர் அதாவது இன்று பணிகள் முழுமையாக நடைபெற்றுவிட்டால் அந்த வாகனங்கள் தளர்வு ஏற்படுத்தக்கூடும், இல்லையென்றால் நாளையும் இந்த பணி தொடரும் என மாவட்ட ஆட்சியர் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது அந்த அமோனியா வாயுவை பாதுகாப்போடு வெளியே எடுக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதற்காக மணலியிலிருந்து குழு ஒன்று வர வைக்கப்பட்டு அதற்கென்று பிரத்யேகமாக உள்ள பழுப்புகள் இணைக்கப்பட்டு அந்த அமோனியா வாயுவை வெளியெடுக்கும் பணி தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஓவியா, இந்த சீ ஃபுட் எக்ஸ்போர்ட் கம்பெனில ஏற்கனவே ஸ்டோரேஜ்ல இருக்கு அமோனியாவை பாதுகாப்பான முறையில் வெளியேற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதற்காக தொடர்ச்சியாக கடந்த 2 தினங்களாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு பாதுகாப்பு டீம், ஹெல்த் டீம், ஃபயரு, போலீஸ் அண்டு டிஷ்ஷு, பொல்யூஷன் எல்லா பல்வேறு விதமான டிபார்ட்மெண்ட்ஸோட கோஆர்டினேஷனோட இன்னைக்கு இந்த இது அகற்றப்பட உள்ளது. 8 மணிக்கு காலையில் இந்த இது ஆரம்பிக்கிறோம். ஈவினிங் 5 o'clock வரைக்கும் அந்த நிகழ்வு போகும். அதுக்குள்ளார கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா வைண்டப் பண்ணிக்குவோம். இல்லைன்னா நெக்ஸ்ட் டே காலையில் திரும்பி 8 மணிக்கு ஆரம்பித்து நாளைக்குள்ளார முடிச்சிருவோம். இன்றைக்கி ஒரு நாள் டிராஃபிக் டைவர்ஷன் நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். அனைத்து தேவையான துறைகளும் பாதுகாப்புக்கான ஏற்பாடுகளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு தயார் நிலையில் இருக்கிறாங்க. அருகாமையில் இருக்க அந்த 300 மீட்டரில் இருக்க இண்டஸ்ட்ரீஸில் இருக்கவங்கள பணிபுரியறவங்களெல்லாம் வெளியே அகற்றி இருக்கிறோம். வீடுகள், குடியிருப்புகள் எதுவும் இந்த 300 மீட்டரில் வரலை. அதனால் இருந்தாலும் மக்களுக்கு நம்ம எச்சரிக்கையாக சொல்லியிருக்கிறோம். ஏதாவது கேஸ் லீக்கேஜ்னால் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் சொல்லியிருக்கோம். 300 மீட்டர் டிராஃபிக்கையும் ஸ்ட்ரிக்டாக கட் பண்ணியிருக்கிறோம். பொதுமக்கள் அனைவரும் பதட்டமடையாமல் இந்த நிகழ்வுக்கு ஒத்துழைப்பு நல்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த சீஃபுட் திருவள்ளூர் இறால் பதப்படுத்தும் ஆலையில் அமோனியா வாயுவை அகற்றும் பணி தற்போது தொடங்கியிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்தோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மோகன் வழங்கிட கேட்டோம்.